டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்கள் வணக்கம். நம்ம இன்றைக்கி மேதகு குரூப் 1 சீரீஸில் வந்தே மாதரம் 150 அப்படிங்கிற அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். வந்தே மாதரம் 150 அப்படின்னா என்னென்னா, வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 வருடங்கள் ஆகுது. பங்கிம் சந்திர சட்டர்ஜி பங்காதர்ஷன் அப்படிங்கிற இலக்கிய எழுதையை 1872 தொடங்குறாரு. அவர் நவம்பர் 7, 1875 அன்னைக்கு இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை அக்ஷநவமி அன்னைக்கு எழுதி முடிக்கிறாரு. எழுதி முடித்ததுக்கப்புறமா பங்கதர்ஷன்ற இலக்கிய எழுதியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி வெளியிடுறாரு. அப்போது 2025 நவம்பர் 7லிருந்து 2026 நவம்பர் 7 வரைக்கும் நம்ம ஓராண்டு கால தேசிய விழாவாக வந்தே மாதரம் 150 அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல் ஏற்றி 150 ஆண்டுகள் நிறைவடையுது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோமா, ஆனந்த மாடம் அப்படிங்கிற நாவலை வங்காள மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் 1882 எழுதுகிறாரு. அதுலேயுமே அந்த வந்தே மாதரம் பாடல் இடம்பெறுது. இந்த சன்னியாசி கழகத்தை மையமாக கொண்டு தான் இந்த ஆனந்த மாடம் அப்படிங்கிற நாவல் எழுதப்படும். இந்த சன்னியாசி கழகம் அப்படிங்கிறது என்னென்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய தசரநாமி இந்த இந்து துறவிகள் சன்னியாசிகளும் மதாராயா முஸ்லீம் பக்கீர்கள் இருக்காங்க. அங்கேயே பார்த்தா இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக தான் இந்த கழகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் நிலத்தை இழந்தவங்க இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எதிராக போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அதில் முக்கியமாக முகலாய பேரரசில் இருந்த அந்த இராணுவ வீரர்கள்லாம் கலைக்கப்பட்ட அந்த இராணுவ வீரர்கள் இருக்காங்களே, அவங்களுமே இதில் இணைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா சன்னியாசி கழகத்தில் கலந்துக்கிறாங்க. இது 1763 நடக்குது. முதல் சிவில் கிளர்ச்சி, சன்னியாசி கழகன்றது முதல் சிவில் கிளர்ச்சி. இதை இதோட தொடர்ச்சியாக தான் பழங்குடிகள் அடுத்தது கிளர்ச்சியில் பண்ணுறாங்க. அப்போ முதல் பழங்குடியின ட்ரைப் கிளர்ச்சி எதுனா தில்கா மாஞ்சி, அதாவது பாபா தில்கா மாஞ்சி தலைமையில் நடந்த கிளர்ச்சி தான் முதல் பழங்குடியின கிளர்ச்சி. இந்த ஆனந்த மடம் நாவல் அப்படிங்கிறது அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடல் சமஸ்கிருதம் மற்றும் வங்காள மொழி கலந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிறது தாயே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது பொருள். இந்த வந்தே மாதரம் பாடல் முதல்ல எப்போ காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பாங்க அப்படின்னா 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரஹமதுல்லா சகானி அப்படிங்கிறவர் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் முதல்ல என்ன பண்ணியிருப்பார், தேசிய பாடலான வந்தே மாதரத்தை பாடியிருப்பார். தேசிய கீதமான ஜனகணமன எப்போ பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாடுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா BN தார் அப்படிங்கிறவர். இந்த தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபையால் 1950 ஜனவரி 24 அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 1905 ஆகஸ்ட் 7 அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த வந்தே மாதரம் பாடல் அரசோட எதிர்ப்பு முழக்கமாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ராவணன் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.